ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம ஸ்டோரி பார்ட் 2 தான் இது. இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா தலைவன் சின்சானை பட்டாங்க பேச போகிறோம். இவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம், எவ்வளவோ சொல்லலாம். வீட்டில் அப்படி ஒரு அத்தை என்ன, அவங்க அவங்க அவன் சின்சான் தங்கச்சியும் நல்லா பார்த்துக்குவான், அவனும் நல்லா சேட்டை பண்ணுவான். இப்போ அவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜப்பானில் தான் ரியல் சின்சான் இருக்காங்க. அவங்க வாழ்கிற இடம் காசுகாபே. சின்சானோட அப்பா அம்மா காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை. யாருன்னா சின்சான், ஹீமாவரி. நம்ம கேரக்டர் நேம்லேயே போயிடலாம். அவங்க பேர்லாம் சொன்னோன்னா அவளுக்கும் புரிஞ்சிக்க முடியாது. அதாவது நம்ம கேரக்டர் நேம்லேயே போயிடலாம். சின்சானோட அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. குறும்பு குனியான அந்த மாதிரி குட்டி பிள்ளை மாதிரி ரொம்ப விளையாட்டாக இருப்பாங்க. ஆனால் காசு செலவழிக்காமல் வச்சுக்கிறதுல ரொம்ப இதுவாக இருப்பாங்க. அப்படி அவங்க சைல்டுஹுட் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பசங்களை கேர் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக கொஞ்சம் தான் இருக்கும். அவங்க வேணும்னே பண்ணல, அவங்க சைல்டிஷ் பொறுத்து அப்படி இருக்கும். சின்சான் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அம்மாட்ட நம்மளுக்கு 2 பசங்க இருக்காங்க, பொறுப்போடி பொறுப்பு இல்லாமல் இருக்க, பொறுப்போட இரி அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஒழுங்காக கவுனி, ஒழுங்காக மானிட்டர் பண்ணு அப்படியே அவங்க அப்பா சின்சான் அப்பா அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்கங்க. சின்சான் அப்பா என்னம்மா சொல்லுவாங்க, உங்கள் ஒய்ஃப்கிட்ட நான் ஷாப்பிங் நான் இல்லாமல் நீ போவாத, பசங்களை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு சின்சான் அப்பா சின்சான் அம்மாட்ட சொல்லுவாங்க. சின்சானோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே ரொம்ப மெச்சூரான கேரக்டரு. சின்ன வயசுலேயே நல்லா அந்த மாதிரி மெச்சூராக இருப்பாங்க. அந்த மாதிரி சின்சான் கேரக்டரு. ஸ்கூலில் வெளியில் எங்கே போனாலும் சின்சானை பற்றி எல்லாம் சொல்கிறது ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறது தான். ரொம்ப குறும்பாகவும் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அவர் 5 வயசுலேயே என்ன பண்ணாருன்னா, ரோட்டில் ஒரு பாக்ஸில் நாயை ஒருத்தவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த நாயை நம்ம டேக் கேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு அவங்க சின்சான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த நாயை நம்ம வீட்டு நண்பர்னும் சொல்லியிருக்காரு. ஆனால் தங்கச்சியும் நல்லா பார்த்துக்குவார் சின்சானு. ஆனால் அவங்க ஒருத்தவங்க சொன்னால் அதுக்கும் வேறு மாதிரி பதில் அந்த மாதிரி சொல்லுவார் சின்சான். சின்சான் காமெடி பண்ண பார்த்தா அவ்வளோ க்யூட்டாகவும் இருக்குமா, அப்படியே காமெடியாகவும் க்யூட்டாகவும் இருக்குமா. சின்சான் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எங்கள் அம்மா சின்சான் அம்மா ஒரு நாள் சமைக்கிற பொருள் ஒரு நாள் காலி ஆகிவிட்டது. அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி சொல்லியிருந்தாங்களா, அவங்க ஹஸ்பண்ட் நான் இல்லாமல் ஷாப்பிங் பண்ண போகக்கூடாது அப்படின்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சொல்லு கேட்டு அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ஜாமான் இல்லாதனால அவங்க வாங்க போயிருக்காங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு. அவங்க தனியாக போயிருக்காங்க. சின்சான் அம்மா முக்கியமாக தேவைனால போயிருக்காங்க. அவங்க சூப்பர் மார்க்கெட் வாங்க போகக்குள்ள அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க சின்சான் அம்மா சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்களா, அப்போ ஹீமாவரி சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளியே வந்திருக்காங்க மெயின் ரோட்டுக்கு. வரக்குள்ளே வேகமாக ஒரு லாரி வந்திருக்கு. சின்சான் அப்போ தங்கச்சியை காப்பாற்றினு போகக்குள்ள 2 பேருக்கும் ஹீமாவரிக்கும் ஆக்சிடென்ட் ஆயிரும், சின்சானுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருங்க. சின்சானும் இறந்துருவாங்க, ஹீமாவரியும் இறந்துருவாங்க. அவங்க 2 பிள்ளை இறந்து போனதுனால அவங்க ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிட்டாங்க சின்சானோட அம்மா. அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட போய் சொல்கிறாங்க பிள்ளைங்க இதே மாதிரி இறந்துட்டாங்கன்ட்டு. ஹஸ்பண்ட் திட்டுறாங்க ரொம்ப. சின்சான் அப்பா 2 பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சின்சான் அப்பா பிரிஞ்சு போயிடுறாரு. சின்சானோட அம்மா தனிமையும் தனியாகவும் அவங்க வேதனையிலையும் கஷ்டமாகவும் இருக்காங்க. 2 பிள்ளை இறந்துட்டாங்க, அப்பாவும் நம்ம ஹஸ்பண்டும் நம்மளை விட்டு தனியாக போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வேதனையில இருக்காங்க சின்சான் அம்மா. அப்படி அவங்க இருக்கும்போது சின்சானோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கிறோண்டு அப்படியே அவங்க சின்சான் ரொம்ப தினமும் பேசிக்கிட்டே இருப்பாங்க பத்தியா, அந்த மாதிரியே கேட்டுக்கிட்டே இருக்கு சின்சானோட குரல். அப்போ மிச்சி அந்த குரல்லாம் கேட்குற குரலை அப்படியே எழுதுறாங்க நோட்டில், பெயிண்டிங் மாதிரி அப்படியே எழுதிக்கிட்டே இருக்காங்க. அந்த கேட்க எழுதிட்டே இருக்கும்போது அவங்க மிச்சியோட ஃப்ரெண்டு அந்த எழுதினதெல்லாம் பார்க்குறாங்க டைரியில். இவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்களே அப்படின்னு பார்த்துருக்காங்க. சின்சான் எல்லாம் பண்ணியிருக்கானா அப்படின்னு நினச்சிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு. அந்த டைரி எடுத்துகிட்டு போய் யோஷிடோ உஷோ அப்படிங்கிறவங்க கொடுக்குறாங்க. அவங்க யாருன்னா ஒரு ரைட்டர்,
காமிக் ரைட்டர், அந்த மாதிரி ஒரு ரைட்டர் அவங்க. அதை ப்ராப்பராக காமிக் பண்ணி 1990 அதை காமிக் புக்காக வெளியிடுறாங்க. அந்த காமிக் வந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிது. நீங்கள் கூட சின்ன வயசில் கூட மாயாவி படிச்சிருக்கலாம்ல. சின்சானோட காமிக்ஸ் வந்து ஜப்பானில் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. 1992 அது வந்து டெலிவிஷன் சீரியஸாகவும் ஆகுது. அப்படின்னா டிவியில் ஓடுற மாதிரி ஆகுது. அப்படி மாறி 1000க்கும் மேற்பட்ட எபிசோட் வர ஆரம்பிச்சிருச்சு. 45 கண்ட்ரீஸ்க்கும் மேலே இது சின்சான் ஒரு இது சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. 30 லாங்குவேஜுக்கும் மேலே அதை டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தாங்க. கடைசி வரையும் சின்சான் இறந்தாரா காட்டவே கூடாதுன்னு அந்த ரைட்டரோடைய டீம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து உண்மை தெரிஞ்சோன்னா சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த கார்ட்டூன் வந்து ரொம்ப ஹாப்பியான கார்ட்டூன், ரொம்ப காமெடியான கார்ட்டூன், எல்லாமே இந்த கார்ட்டூனில் இருக்குது. 2011 செப்டம்பர் 13 அவரும் தவறி போயிடுறாரு. அவரோட டீமும் சின்சான் கேரக்டர் டெவலப் பண்ணி எழுதிட்டே இருக்காங்க. சின்சான் அம்மா நிறைய எழுதுனதுனால அவங்க அப்பாவுக்கு நிறைய ஐடியா கிடச்சிருக்கிறது. சாரி ரைட்டர் இருக்குங்க. அவ்வளோ சின்சானை பிடிச்சி ரைட்டர் அப்படியே முழுங்கி போயிட்டாருங்க. அவ்வளோ ஃபேமஸ் ஆன சின்சானை இந்தியாவில் கூட பேன் பண்ணாங்கங்க. லாங்குவேஜ் நம்ம ஊருக்கு இந்தியாவில் சரியில்லை. ஜப்பான் லாங்குவேஜில் கலக்கலாக இருக்குதுங்க. சில வார்த்தைகள்லாம் ஆட் ஆகுறதுனால குழந்தைகளுக்கு புரியலை. சின்சான் லைஃப் ஜேர்னி பார்க்கும்போது அவங்க அம்மா 2 குழந்தைங்க இழந்தது வருத்தம் இருக்குது. சின்சான் அம்மா என்னம்மா சொல்கிறாங்க, நான் கவனிக்கிறனால தான் 2 குழந்தைங்க நான் இழந்துட்டேன். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கணக்கெடு எடுத்திருக்காங்க. 2018 தமிழ்நாட்டில் தாய்மார்கள் 10 குழந்தைகள் இழந்திருக்காங்க. பீச் பார்க்கில் விளையாடும் போது பிள்ளைங்க காணும். 2022 நடந்த நியூஸுங்க இது. ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இருக்கிற காலத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்த்துக்கிட்டு நிறைய பேர் குழந்தைங்க தவற விட்றீங்க. லிஃப்ட்டுக்குள்ளே கால் விட்றது, லிஃப்ட்டு போக்கில் கையை விட்றது, கால் விட்றது, நிறைய பேர் குழந்தைங்க இதே மாதிரி மிஸ்டேக் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள பார்த்து அழைச்சிட்டு போங்க. ஃபோனுங்களை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பிள்ளைங்க இதே மாதிரி அடிப்பட்டு இறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபோன் இல்லாமல் கொஞ்சம் குழந்தைங்கள கவனிங்க. தயவு செஞ்சு ஃபோனு வெளியே போகல ஃபோனு கவனிக்காதீங்க. கொஞ்சம் வீட்லேயே கொஞ்சம் நேரம் ஃபோன் பாருங்கள். ரொம்ப முக்கியமாக குழந்தைங்கள நல்லா கவனிங்க. குழந்தையோட வீட்டில் நிறைய பேர் விளாடுங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் ஃபோனு அடிக்ட் ஆகிடுவாங்க. சின்சான் வீடியோ போட்டதுக்கு காரணம் என்னன்னா கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் பசங்களோட. அதுதான் சரி. இதோடு நம்ம அடுத்த ஸ்டோரிஸில் பார்ப்போம். ஓகே, பாய். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.